இங்க காதும் கேட்காத, வாயும் பேச முடியாத இந்த பொண்ணுக்கு கடவுள்கிட்ட இருந்து ஒரு வரம் கிடைக்குது. அது என்னன்னா, ஆண்கள் மனசுல நினைக்கிறதெல்லாம் அவளுக்கு கேட்குன்றதுதான். அத தெரிஞ்சுக்கிட்டு அவளு ரொம்ப சந்தோஷமா கடைக்கு போய் ஒரு நோட்டு வாங்க போறா. அங்க இருக்க கடைக்காரரும் மனசுல இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. ஆனா வாய் பேச முடியாம இருக்காளேன்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அத கேட்ட அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டு யார் யாரெல்லாம் நம்மள பத்தி என்னென்ன நினைக்கிறாங்கன்றத அந்த நோட்ல எழுதுறா. அப்ப பைக்ல போற ஒரு பையனும் இந்த பொண்ண பார்த்தா நம்ம தங்கச்சி மாரியே இருக்காளன்னு நினைக்கிறான். அத கேட்கிற இவளும் நோட்ல எழுதி வச்சுக்கிறா. இவ ரோட்ல நடந்து போறப்போ ஒரு ஆட்டோக்காரன் இவளை பார்த்து ரொம்ப தப்பு தப்பா நினைக்கிறான். அதை கேட்ட இவ மனசு தாங்க முடியாம ரொம்ப ஃபீல் பண்றா. பார்த்தா ஒரு வயசானவர் இவளை பார்த்து ரொம்ப தப்பா தான் நினைக்கிறாரு. அதை கேட்ட இவ தாங்க முடியாம ஒரு ஷேர் ஆட்டோல ஏறுறா. ஆனா அங்க இருக்கிறவனுமே இவளை பார்த்து ரொம்ப தப்பா தான் நினைக்கிறான். அதை கேட்டு இவ தாங்க முடியாம ஷேர் ஆட்டோல இருந்து இறங்கி அழுதுகிட்டே அவ ஃப்ரெண்டு கிட்ட போறா. பார்த்தா அவனுமே இவளை ரொம்ப தப்பா தான் நினைக்கிறான். அதை கேட்ட இவ ரொம்ப உடஞ்சி போய் ரோட்ல நடந்து போறா. அங்க இருக்க 2 ஸ்கூல் பசங்களும் இவளை ரொம்ப தப்பா தான் நினைக்கிறாங்க. இதை கேட்டு இவ தாங்க முடியாம அவ ட்ரெஸ்ஸை கிழிச்சிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப அங்க வந்த டீச்சர் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விடுறாங்க. அவளும் அவங்க அப்பா கிட்ட ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுகுறா. பார்த்தா அந்த இடத்துல அவ இறந்தும் போயிடுறா. அதை பார்த்த அப்பாவும் அந்த நோட் எடுத்து படிக்கிறாரு. படிச்சு அவரு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. ஏன்னா அவருமே அந்த பொண்ணை ரொம்ப தப்பா தான் பார்த்திருப்பாரு. இதனால மனசு உடைஞ்ச அவரும் கடைசியில சூசைட் பண்ணி இறந்தே போயிடுறாரு.